Hello all, welcome to MGS Automotive. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நம்மளோட 100th டைப் 4 மாடிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு வெஹிக்கிள் வந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வெஹிக்கிள். அதே வெஹிக்கிள் வந்து ஒரு டைப் 4 மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடுச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிள் மாடிஃபை பண்ணவங்க என்ன மாதிரியான குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு பெஞ்ச்மார்க் ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நம்ம டைப் 4 கன்வர்ஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து 1.5 lakh கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 மந்த்ஸில் வந்து 1.5 lakh கிலோமீட்டர் இந்த வெஹிக்கிள் வந்து சவுத்தில் 4 ஸ்டேட்டுக்கு கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தென் அண்ட் தேர் வந்து நம்மக்கிட்ட வந்து சர்வீசஸ்க்கு மட்டும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து 1.5 lakh அப்ராக்சிமேட்டாக வந்து வெஹிக்கிள் கிளாக்காக இருக்குது. ஸோ இப்போ எகெயின் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மாடிஃபிகேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸில் ப்ரொஜெக்டர்ஸ், எல்இடிஸ் அண்ட் ரியரில் டைலைட் எல்இடிஸ் அண்ட் எக்ஸ்டீரியரில் சின்ன சின்ன மைனர் ஒர்க்ஸ் அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியன்ட் அல்ட்ரா ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் அண்ட் 10-inch டச் ஸ்க்ரீன், 360-degree கேமரா, ஆடியோ, JL ஆடியோஸ், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் வந்து எகெயின் வந்து இந்த வெஹிக்கிளில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 1.5 lakh சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண ஒரு டைப் 4 மாடிஃபிகேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ 2 பார்ட்டாக இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க 1.5 lakh ரன் பண்ணிவிட்டு கொண்டு வந்த அன்னைக்கு வந்து எப்படி வந்து வெஹிக்கிள் வந்து எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் இருந்தது அப்படின்ற ஒரு சில ஃபுட்டேஜஸ் நம்ம காமிக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ செகண்ட் டைமாக வந்து அந்த வெஹிக்கிளில் மாடிஃபிகேஷன் பண்ண கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா MGS ஆட்டோமோட்டிவில் என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறோம், ஒரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி இந்த ஒரு வெஹிக்கிளை நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இப்போ வெஹிக்கிள் நாங்கள் செகண்ட் டைம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக 3,40,000 சேஞ்ச் சம்திங் வந்து வெஹிக்கிள் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து இன்னும் வந்து தாராளமாக வந்து அவங்க 10 வருஷம் வந்து ரன் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் 1 இயருக்கு இப்போ 1 இயர் ஆச்சு. ஸோ இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்க குவாலிட்டி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ கண்டினியூஸ்லி நம்ம R&D பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களோட வெஹிக்கிள் வந்து MGSல வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் 1.5 லட்சம் கிலோமீட்டர் வந்து நீங்கள் டைப் 4 கன்வர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் ரன் ஆகும்போது நீங்கள் புது கார் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸே நீங்கள் டோட்டலாக எரடிகேட் பண்ணி உங்கள் எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிளை வந்து தாராளமாக நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ரெடி பண்ணுற கொண்டு வரலாம். நம்ம டைப் 4 கன்வர்ஷன் எலிஃபென்ட் கிரே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பெயிண்ட் ஃபினிஷிங் வந்து 1,50,000 கிலோமீட்டர் ரன் ஆகி ஒரு வருஷம் கழிச்சும் இந்த பெயிண்ட் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற க்ரோம்ஸ் எல்லாமே வந்து பழசு தாங்க. நாங்கள் 1 இயருக்கு முன்னாடி கொடுத்த க்ரோம்ஸ் தான். இன்னோவாக்கான க்ரோம்ஸ் வந்து MGS ஆட்டோமோட்டிவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம். ஸோ 1 இயர் கழிச்சு இந்த க்ரோம்ஸ் வந்து என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எல்லாமே வந்து கஸ்டமருக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷ் கூட பண்ண கிடையாது. கஸ்டமர் வந்து எப்படி கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி வந்து நம்ம அந்த கண்டிஷன்லேயே நம்ம வீடியோ வந்து ஜஸ்ட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஒர்க் ஃபஸ்ட் ஆஃப் வீடியோவிலேருந்து செகண்ட் ஆஃப் போகும்போது உங்களுக்கு வந்து நம்ம திரும்ப என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு கண்டிஷன் தான். ஸோ நீங்கள் அந்த சன் ஃபிலிம்ஸ் பார்க்கலாம், சைடு சன் ஃபிலிம், ஃப்ரண்ட் ஆன்டிகுலர் ஃபிலிம்ஸ். ஸோ எதுவுமே வந்து ஃபேட் ஆகலை, எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரியரில் அந்த ஃபுல் லென்த் க்ரோம்ஸ் பாருங்கள், டெய்லைட் பாருங்கள், க்ரோம்ஸு. ஸோ வெஹிக்கிளோட பெயிண்ட் ஃபினிஷிங்கு. ஸோ இன்னமும் வந்து அந்த கிளாசினஸ் வந்து ஒரு 5 அடி தள்ளி நிற்கிறேன். ஸோ ஒரு ஆளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அதில் எப்படி தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன் அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி. ஸோ ஃப்ரண்ட் கிரில் க்ரோம்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து நம்ம இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நார்மல் ஹெட்லைட்ஸ் இருந்தது. ஸோ நம்ம இப்போ ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ DRLோட ஹை பீம் அண்ட் லோ பீம். ஸோ DRL வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் ட்ராவல் ஆகிற மாதிரி வந்துடும். அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் LEDs வந்து மார்க்கெட்லேயே வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லூமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு LED தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கேட்டகரி அவுட்புட் தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ லைட் எதுவுமே வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து டைவர்ஜ் ஆகவே ஆகாது. ஸோ 4 கண்டெய்னர் தாண்டி உங்களுக்கு இருக்கிற வாலில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். லைட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ்டாக போகும். ஸோ நீங்கள் டபுள் ரோடில் போகும்போது ரைட் சைடில் போகிற வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்சஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி LEDs வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டெயில் லைட்ஸ் வந்து நம்ம LED கொடுத்துருக்கோம்.
கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எரியும். அண்ட் பார்க்கிங் பெல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. இது வந்து பார்க்கிங் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ப்ரொஜெக்டர் அண்ட் பின்னாடி எல்இடிஸ் வந்து நீங்கள் கவர் அப் பண்ணிக்கலாம் நீட்டாகவே. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து 1 இயர்க்கு முன்னாடியே நம்ம டேம்பிங் பண்ணோம். ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஒரு கிளிம்ஸுங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். நம்ம இப்போ வந்து ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். JL அப்படின்ற ஒரு ஆடியோ பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ், காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ், ஆம்ப்ளிஃபையர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நம்ம சப்வூஃபர்ஸ் எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க டேம்பிங்குமே 1 இயர்க்கு முன்னாடி பண்ண டேம்பிங் தான். ஸோ அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து JL ஸ்பீக்கர்ஸ், காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த வெஹிக்கிளில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு இன்டீரியர் வியூ. ஸோ இன்டீரியரும் எதுவும் நம்ம க்ளீன் பண்ண கிடையாது. ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண கண்டிஷனில் வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்னரில் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சீட்டோட அப்போல்ஸ்ட்ரி பாருங்கள், பிளாஸ்டிக்ஸோட கண்டிஷன்ஸ் பாருங்கள், ரூஃபோட கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஸோ ட்வீட்டர்ஸ்லேருந்து நீங்கள் ரியரில் கொடுத்த நம்ம அந்த மானிட்டர்ஸ், டிவிஸ், ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு 1,50,000 கிலோமீட்டர் வந்து ஒரு ரன் ஆன வண்டி அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதோட லைஃப் வந்து கிடைக்க போகுது அப்படின்றது தான் அதில் பெரிய விஷயம். ஸோ இந்த இன்சைடில் நீங்கள் பார்க்கக்கூடிய அப்போல்ட்ரி எல்லாமே 8 வருஷம் லைஃப் வரப்போகுதுங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு மேஜர் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியன்ட் லைட்டிங். ஸோ இது வந்து ஒரு அல்ட்ரா ஆம்பியன்ட் லைட்டிங். ஸோ லக்ஸுரி காஸ்க்கு நம்ம கொடுக்குறது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த டியூப்ஸில் வந்து எப்படி வந்து லைட்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது, மல்டி கலர்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து 7 to 8 கலர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மியூசிக்கு ஏற்ற மாதிரி லைட்ஸ் பிளிங்க் ஆகிறது, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகுது. நீங்கள் போடுற சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேஸ் எஃபெக்ட்ஸ் வருது. இல்லை சிங்கிள் கலர் வேணாலும் உங்களுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிங்கிள் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஆம்பியன்ட் லைட்டிங் செட்டப் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே ஃப்ளோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எகெயின் ஆம்பியன்ட் லைட்டிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கோ மாதிரியான ஒரு லைட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 10 inch டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டி அண்ட் ஐஃபோனோட கனெக்டிவிட்டி ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த வெஹிக்கிளில் ஒரு மேஜர் வந்து ஒரு அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி ஹவ் அப்கிரேடட் 360 கேமரா. அண்ட் இதில் வந்து 1080 பிக்சல்ஸ் இருக்கக்கூடிய கேமரா தான் எல்லா இதுலேயுமே. உங்களுக்கு ஃப்ரண்ட், சைடு, ரியர் அண்ட் எல்லா கேமராமே 1080 பிக்சல்ஸ் கேமரா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேர்ட்ஸ் ஐ வியூவும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆங்கிள் கேமராவோட பொசிஷனிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நைட்டு வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எபோவ் த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரோடு தெரியும். பட் இந்த கேமராவில் வந்து அது எந்த அளவுக்கு பிரைட்னஸ் தெரியுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கேமராவோட குவாலிட்டி. அண்ட் 360 வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய செட்டப்ஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டாப் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வியூ செட்டப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ரெக்வயர்மெண்ட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிகேட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கனாலே கேமரா பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். அண்ட் இது வந்து ரிவர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த 360 கேமராவில். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மளோட நாய்ஸ் அரெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணின ஒரு வெஹிக்கிள் 1 இயருக்கு முன்னாடி. ஸோ 1 வருஷம் கழிச்சும் உங்களுக்கு உள்ளே வந்து கேபின் நாய்ஸோ எந்த ஒரு ஏர் ரிலேட்டட் நாய்ஸஸோ இல்லை வந்து பார்ட்ஸ் ரிலேட்டட் நாய்ஸஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெரி குட் எக்ஸாம்பிள் அண்ட் ஒர்க்மேன்ஷிப்போட குவாலிட்டி தான் இது எல்லாமே காட்டுது. வியூவர்ஸ், ஒரு டைப் 4 கன்வர்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஒர்க்கு. ஏன்னா எல்லா பொருளுமே புதுசு மாற்றுறதுன்றது மோர் ஆர்லெஸ் ஒரு டஃப்பான ஒர்க். பட் ஒரு பழைய பொருள் ப்ளஸ் புதிய பொருள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் மாதிரி நம்ம கொடுக்குறது அப்படின்றது வந்து இருக்கிறதுலே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒர்க். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 100 நம்பர்ஸ். அதில் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிள் வந்து 1.5 lakh கிலோமீட்டர் ரன் பண்ணி திரும்ப ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பெஞ்ச்மார்க் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வெஹிக்கிள் வந்து மாடிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை 2 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு உங்கள் காரை ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வந்து MGS ஆட்டோமோட்டிவ். ஸோ நீங்கள் MGS ஆட்டோமோட்டிவ் கொண்டு வாங்க. உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டீரியர் ஆர் இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. 100 நம்பர்ஸ் இன்னோவா சப்போர்ட் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சரி, அண்ட் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, அண்ட் தென் அண்ட் தேர் ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.